அதிர்ஷ்டம் தரும் யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் புத்தாண்டு பலனை பற்றி சொல்லிட்டு வரோம். 1/1/2024 ஆங்கில புத்தாண்டு நமது அதிர்ஷ்டம் தரும் யோகம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களுடன். இப்போ பார்க்க போகிற ராசி என்ன ராசினா, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தம் புதிய ஆண்டு எப்படி இருக்க போகிறங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். மகர ராசி காலதேவ புருஷ வீட்டில் இது 10வது ராசி ஆகும். தொழில் கர்மஸ்தானங்கிற அடிப்படையிலே சனியோட முதல் வீடு. சனி இங்கே ஆட்சி பெறுறார், செவ்வாய் உச்சம் பெறுறார். அதே போல் இந்த ராசியில் உத்திரா நட்சத்திரம் 3 பாதமும் திருவோணம் 4 பாதமும் அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் கொண்ட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையில் உங்களுடைய பலன்கள் கூடி குறையும் இருக்கும் மொழிய, முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் லக்னாதிபதிகள் எப்படி சாரம் பெற்று வாங்கியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைகளுடைய சீரும் சிறப்புமாக இருப்பது பொதுவான கருத்து. சரி, மகரம் ஏற்கனவே சனியோட அட்டாக்கில் இருந்திருக்கீங்க. சில பேர் சொல்லுவாங்க, சனி தசை தானங்க உங்களுக்கு ஒன்றும் சிறப்பாக இருக்கும், இன்னும் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, சனி தசை தானுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, உங்கள் வீடு தாங்க வரும். அதுதான் தப்பு. எந்த வீட்டில் இருந்தாலும் நம்ம விட சுத்தம் பண்ணால் தான் அடுத்த விட சுத்தம் சொல்ல முடியும். யோ நீயே சுத்தம் இல்லாமல் இருக்க, நீ எங்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காம்பாங்க. அப்போ சனி என்ன செய்வார், தான் இருக்கிற வீட்டை தான் சுத்தமாக வச்சுருப்பார். அப்போனா தான் மற்ற வீடை போய் இவர் சுத்தம் பண்ண முடியும். இப்போ புரியுதா? பார்த்தீங்களா? தான் வீடு சுத்தம் பண்ணால் தான் இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா தான் ஒழுக்கமாக இருந்தால் மற்றவங்களும் ஒழுக்கமாக சொல்ல முடியும். அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க, இந்த வீட்டில் பிறந்தவங்க, அதே போல் உத்திரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் எப்படி இருக்கணும்னா, முதல்ல நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். புலதெல்லாம் பிடிச்சதாக தான் இல்லாத சுத்தம் இருக்கணும். உடல் சுத்தம், வாய் சுத்தம், கை சுத்தம்பாங்க. அதுக்காக என்னன்றக்கூடாது நீங்கள், அது நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்போ சுத்தமாக வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கிறணும், உங்களுடைய துணிமணிகளை சுத்தமாக வச்சுக்கிறணும். எங்கே போயிருந்தாலும் நம்முடைய உணவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்போம். யார்? இந்த சனி பகவான். ஒரு 7.5 வருஷத்தில் 5 வருஷம் உங்களுக்கு தொழிச்சிட்டான். நல்ல பதவி அவன் தான் கொடுத்தான், பதவி அவன் தான் பறித்தான். நல்ல வீடை கொடுத்தான், அவனே வீடை எடுத்துக்கிட்டான். நல்ல அழகான மனைவியை கொடுத்தான், அவன் ராஜச்சியாக இருக்கான்னு சொல்கிறீங்க. அழகான கணவன் கொடுத்தான், கடைசியில் குடியாரப்பில் இருக்காம்பிங்க. ஏதாவது வாழ்க்கையில் தர்ம சங்கடமான நிகழ்ச்சி நடந்து இப்போ தான் ஓரளவுக்கு அப்பாடான்னு மூச்சு உட்கார்ந்துருப்பீங்க. இனிமையாவது நமக்கு நல்லா இருக்குமா ஐயா? இனிமேல் மகர ராசிக்காரருக்கு சிகரை தொட்டுன்னு சொல்கிறீங்க, அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்க. என்னதே நடக்க போகுதுயா? நாங்கள் இருக்கலாமா, இல்லை எங்கேயும் போயிடலாமா, வாழலாமா வேணாமா அப்படிங்கிறலாம் உங்கள் கேள்வி இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு. கவலையே படாதீங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தம் புதிய 2024 மிகவும் மிகவும் அதிர்ஷ்டமான ஆண்டாக ஆகும். கவலையே பட வேணாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சனியோட எண்ணு தான் இந்த 2/24 கூட்டினா 8. மிகப்பெரிய பலனை இந்த ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக அனுபவிப்பார், எந்த மாற்று கருத்து கிடையாது. உதாரணத்துக்கு உத்திரா நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க, சூரிய மாதம் பிறந்திருப்பீங்க. சூரிய மகாதசை 6 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போனாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய தசை 10 வருஷம் சந்திர மகாதசை. அதுக்கப்புறம் செவ்வாய் தசை ஒரு 7, ராகு
தசை குரு தசையில் உங்களுடைய மிடில் ஏஜ் இருக்கலாம். இப்போ ராகுவும் குருவும் எப்படி இருப்பாங்க? ராகு உங்கள் இடத்துல எங்கே உங்கள் லக்னத்தை எத்தனை இடத்துல இருக்காரோ அதுக்கு மாதிரி பலன் கூடும் குறையும். குரு பகவான் உங்கள் வீட்டில் இருந்து எத்தனை இடத்துல இருக்கோ அது பலன் கூடும் குறையும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு மிக செல்வச் செழிப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திரமகாசி பிறந்து செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குருதை கண்டிப்பாக இருப்பீங்க. மிக பொறுப்புகள் வந்து சேர்ந்துருக்கும். பொறுமையை ரொம்ப கையாளணும். அமைதியே நீ விரும்பணும். ரொம்ப மௌனத்தை கடைப்பிடிக்கணும். ஒன்றுலேருந்து ஒன்று போகும்போது ரொம்ப நிதானமாக நின்று நிதானமாக போகணும். ஏன்னா ஏன் இந்த சனி தசை ராகு தசை ராகு பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இவ்வளோ முக்கியத்துவம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வருடக்கோள்களால் பயிற்சி ஆகிறது. மற்ற கிரகங்கள்லாம் மாதக்கோள் பயிற்சி ஆகுவாங்க. சூரியன் சந்திரன் நாலு பயிற்சி வரலாம், 2 நாள் மாறிடுவார் வரலாம் ஒரு ராசியிலிருந்து. அப்புறம் புதன் சுக்கிரன்லாம். ஆனால் இந்த ராகு கேது 1.5 வருஷம், சனி 2.5 வருஷம், அதே போல் குரு 1 வருஷம். இந்த 3 கிரகங்களுக்கு தான் கொஞ்சம் வலிமை அதிகம். இது ரொம்ப வலிமையான சனி தான் வலிமையானவர். அந்த வீட்டில் பிறந்திருக்கீங்க. அப்போ இந்த வீட்டில் பிறந்தவங்க எப்படி இருக்கணும்னா ரொம்ப பொறுமையை கண்டுபிடிச்சாலே நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெருமையாக வாழலாம். அது உங்களுடைய மனக்கட்டுப்பாட்டில் உங்களை வச்சுக்கிறணும். யாரும் ஈஸியாக அடை போட்டு நம்பிடக்கூடாது. ஏன்னா 7.5 சனியில் நிறைய உங்கள் அனுபவம் கட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு பரிசு உங்களுக்கு. இந்த வசத்தை கொடுக்க போகிறது உங்கள் அனுபவமே பரிசு. எப்பாடா யாரையும் நம்பாமல் நம்பி கழுத்தாக இருந்தவங்க கூட இப்போ கையை பிடிப்பாங்க. இப்போ உங்கள் கையில் காசு இருக்கும். இப்போ போய் நீங்கள் பழையமாக செஞ்சிடக்கூடாது. கட்டன்ற திராசு மாதிரி இருக்கணும். நீங்கள் அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். இனிமேல் ஏமாந்த வாழ்க்கை போதுமையா? உன் பழக்கம் போதுமையா? 2 இட்லிக்கு தான் இந்த பாட, இதுக்கு தான் இந்த பாடு. அந்த மாதிரி மனநிலையில் ரொம்ப வெறுத்து போய் வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு டானிக், ஒரு தெம்பு. வம்புலெல்லாம் விலகி இப்போ தெம்பு வந்துருச்சு உங்களுக்கு. இனிமேல் தான் நீங்கள் சுவாதிக்கணும். ஏமாந்துடக்கூடாது. ஏமாத்திர வருவாங்க. சொந்தக்காரன் வருவியா, நன்மை வருவியா, மாப்பிள்ளம்மா மச்சாம்மா அண்ணம்மா தம்பிம்மா மருமகனைம்மா மாமனாரைம்மா, அதெல்லாம் நீங்கள் விழுந்துடக்கூடாது. பொம்பளை பிள்ளையா அந்த மருமகளே என் தங்கமே தொங்கமேம்பாங்க. ஏய் ஓடி போயிரு. ஊரா பச்சவந்தி போயிலுங்க. எவனையும் நம்பக்கூடாது. நம்ம தன் கை தான் தனக்கு உதவிங்க. இந்த காலத்தில் நல்லா தெரிஞ்சுக்க. கலியுகத்தில் பிறந்திருக்கோம். அலைகால பயிலுக. எவனையும் நம்பக்கூடாது. உங்கள் கை தான் உங்களுக்கு உதவி. அப்படி ஒரு நல்ல ஆண்டு உங்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலமாக இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செய்து யாரையும் நம்பி ஏமாந்து விட வேண்டாம். உங்களுடையதை நீங்கள் வச்சுக்கோங்க. மனைவிட்ட கொடுங்க, அம்மாட்ட கொடுங்க. உங்களுக்கு முத சொத்து யார்? அம்மா அப்பா மனைவி பிள்ளைய. இவங்க தான் வாழ்க்கை, இவங்க தான் குடும்பம். மற்ற எவனுக்கு தேவையில்லை. இதை எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி அவன் என்ன தான் உங்கள் மஞ்சள் குளிப்பாட்டி போட்டு பத்திரிக்கையில் பேர்லாம் முன்னால் போடுவாங்க. இதெல்லாம் எங்கடா போனீங்க? அதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. நம்ம செய்ய வேண்டிய கடமையிலேருந்து எப்பயும் போல் இருங்க. எளிமையாக இருங்க. வலிமையான வாழ்க்கையை கொடுக்கலாம். சனிக்கு எளிமை ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தால் நீங்கள் வலிமையான ஆள். ரொம்ப ஆர்ப்பாட்டம் போனோம்னா ஒடிச்சு விட்ருவேன். ஏன்னா சனிக்கு பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டார். எனக்கு வேலை இல்லைப்பா போயிட்டே இருப்பார். ரொம்ப இந்த அலங்காரம் பண்ணுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, மற்றவங்க இதில் ஆசைப்படுறது, இது அவன் சுத்தம். உழைப்புக்கு முதல் கொடுக்குறது சனி. வெள்ளனை எந்திரிங்க முதல்ல. இந்த உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற மகர ராசியினுடைய அன்பர்களுக்கு அட்வைஸ் தர்றேன் நான். இந்த புத்தாண்டுலேருந்து நீங்கள் வெள்ளனை 5:30 மணி 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு அந்த நாள் பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு தங்கமாக இருக்குங்க. அனுபவிச்சு சொல்கிறேன், அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அனுபவம் தான் நிறையா சொல்கிறேன் நான். ஜாதக ரீதியாக சில பேருக்கு கிரகத்தை பற்றியே சொல்லுவாங்க.
அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அனுபவம் தான் இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அப்போ வெள்ளனை எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு நல்லா உங்களுடைய வேலையை பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்ல டைம் நிறையா கிடைக்கும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், எடுக்கிற முடிவு சாதகமாக அமையும். சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களையும் சுத்தமாக இருக்கிறவங்களையும் அன்பு பண்பு ஒழுக்கமாக இருக்கிற சனி பக்கத்தில் வரமாட்டாங்க. அது 7.5 சனியாக இருந்தாலும் சரி, ஜென்மச்சனியாக இருந்தாலும் சரி, அட்டமச்சனியாக இருந்தாலும் சரி. இது 100% உண்மைங்க, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஏன் நீ சனியோட வீடு, இதுலேயும் பற்றட்டே இருங்க, பற்று தன்னால் வரும். அது யாராக இருந்தாலும் சரி. அதுக்காக குடும்பத்தில் பற்று இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லிட்டீங்க சாமின்ட்டு. நமக்கு உயிர் கொடுத்தது யார்? அம்மா அப்பா. உடல் சுகத்தை கொடுத்தது தாய். நமக்கு தகப்பன சாணம் பிள்ளைங்க. இவங்ககிட்ட தான் அன்பாக இருந்தால் போதும். மற்றவங்களை பற்றி பிரச்சனை இல்லைங்க, பார்ப்போங்க. அதுக்கப்புறம் குருநாதர், அறிவை கொடுத்த குருநாதர், இவங்க 5 பேர் நமக்கு போதும். மற்றெல்லாம் தன்னால் வருவாங்க. எதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேணாம், எதை பற்றி நீங்கள் எதுவும் சிந்திக்க வேணாம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் நல்ல வேலை பாருங்கள், நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்கள், நல்ல வீட்டில் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இனிமேல் பொதுவில் வேலை பார்த்தலாம் போதுமையா? அவனுக்காக ஓடினது, இவனுக்காக ஓடினது, அங்கே ஓனது, இங்கே ஓனது, பெருமைக்கு பீத்துனது, அங்கிட்டு போனேன் இவர் பெரியவராக பெரிய வந்து அந்த அன்னைக்கு கழிட்டார் அப்படிமா. ஆனால் நீங்கள் இல்லாமல் போது அவனுக்கு வழி தெரியும். எங்கேயுமே நீங்கள் மகர ராசிக்கு ஒரு அங்கமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துலன்னா அந்த குறை தெரியும். இருக்கும்போது தெரியாது, எந்த பயலுக்கும் அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இல்லாத போது அருமை தெரியும். இழந்தவனுக்கு தான் இழப்போட வழி தெரியும். உங்களை இழந்தவங்களுக்கு இனிமேல் இருக்க ஆப்பு. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. இது உங்கள் ஆண்டு, உங்கள் செல்வத்தை கொடுக்க ஆண்டு, திருமணத்தை கொடுக்குற சுப விரயங்கள், சுப செலவுகள், அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். அனுபவிச்சுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் அலையாமல் உட்காந்தீங்கன்னா நோய் கொடுத்துருவேன், ஹாஸ்பிட்டலுக்கு அலையணும். அதுக்கு நீ வெளில இருந்துச்சு வேலைக்கு வெளில போக வர இருந்து சுத்தமாக இருந்தீங்கன்னா அந்த இதுக்கு உங்களுக்கு இருக்காது. இதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்குற அட்வைஸ். மிக பொற்காலமாக இருக்கும். திருமண தடைகள் நீங்கி திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இதுவரை சொத்து சுகம் வாங்காதவங்களாம் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுடைய மனைவி மூலியமாகவோ அம்மா மூலியம் இழந்த சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரும். அதை எப்பயும் தன் பேரில் முடிக்காமல் தன்னுடைய மனைவி பேரில் முடிங்க, தன்னுடைய அம்மா பேரில் முடிங்க, அப்பா பேரில் முடிங்க, உங்கள் பேரில் முடிக்காதீங்க. ஏன்னா எப்பயுமே சனிக்கு வந்து சுக்கிரன் யோகக்காரன். சுக்கிரன் யார்? மனைவி. இல்லைங்க அப்படிலாம் முடியும், கலந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படி கூட போட்டுங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு தெம்பு வேணும் அப்படின்னு ஜாயிண்டாக போட்டு தனித்து நீங்கள் செயல்படாதீங்க. எதையுமே 2ஆம் நம்பராகவே இருங்க. நீங்கள் எதுலேயுமே 2ஆவது இருங்க, நீங்கள் நம்பர் 1. ஏன்னா உங்கள் வேறத்தை செவ்வாய் உச்சமாயிருக்கான். பகையானவே உங்கள் வீட்டில் உச்சம் நல்லா முறுக்கமாக ஏற்றி விடுவாங்க. ஆனால் கடை வாழ விட்டுருவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. மனைவினால் யோகம் உள்ளவங்க மகராசிக்காரங்க. இதே பெண்களாக இருந்தால் கணவனால் யோகம் உள்ளவங்க மகராசிக்காரங்க. 2மே தராசு மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கு தான் துலா ராசியில் இவர் உச்சம் பெறுறார். செவ்வாய் வந்து இங்கே உச்சம் பெறார் மகரத்தில், இவர் உச்சம் பெற துலா ராசி உச்சம் பெறுவார். ஏன்? துலா சுக்கிரன் ரொம்ப பிடிக்கும். ஏன் செவ்வாய் இங்கே உச்சமாகறாரு? 10ஆம் கர்ம வேலை உள்ள, அதாவது காலதேவனில் 10ஆம் இடம்னா கர்மஸ்தானம், வேலை. இன்னொரு நமக்கு என்ன பிறவியில் என்ன வேலை பார்த்தோமோ அதுதான் அந்த தொடருது. அப்போ கர்மத்துக்கு அதிபதியாக கூடிய சனி பகவான் இந்த வீட்டில் ஆட்சி வீடாக வர்றாரு, முதல் வீடாக. அப்போ உங்கள் தொழிலை நம்பினா என்ன, அதாவது பழமொழி சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை ஒன்றை ஒத்துக்கொள். நீ என்ன மாதிரி படித்தாலும் சரி, ஒரு கைத்தொழில் கையில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே புத்தாண்டில் சொல்லியிருக்கோம் நாங்கள். பொதுவாக கைத்தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும், மிக மிக கை கொடுக்கும் உங்களுக்கு. கொரோனா காலத்துலலாம் எவ்வளோ பெரிய கம்பெனிலாம் மூடிட்டு போனாலும் கைத்தொழில் காய்கறி விற்றவன் தான் இன்றைக்கி நல்லா டாப்பில் இருக்கேன். பால் பாயிட்டு பார்த்தவன் பால் கடை வச்சுருக்கேன், டீ கடை ஓட்டவன் பெரிய டீ மாஸ்டராக இன்றைக்கி அவன் ஒரு ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அன்னன்னைக்கு அழியக்கூடிய பொருள் உங்களுக்கு மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் கவலைப்பட வேணாம். நீங்கள் எதையுமே புதிய திட்டங்கள் போடவே வேணாம், அதுவாக வந்து விழுகும், அப்போ பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு நீங்கள் நிதானமாகவே இருங்க. எதை பற்றி நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டாம். எல்லாம் சிந்திச்சாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் அனுபவப்பட்டாச்சு. இன்னமும் செருப்படி வாங்கின அவசியம் கிடையாது. நம்ம கண்ட்ரோலில் போய்கிட்டு இருப்போம். ஏன்னா 1 கோடி ரூபா இருக்கும்,
அது பசியாம 2 இட்லி பசியாத்திரும். இன்றைக்கி 1 கோடி நம்ம இருக்கோம், 2 இட்லி அன்றைக்கி வாங்கி கொடுத்தானா அவன் கொடுக்கல. அப்போ இன்றைக்கி நமக்கு கோடிக்கெல்லாம் நம்ம சாப்பிட முடியல. அந்த சூழ்நிலைக்கு சிலர் இருப்பீங்க. ஆகையினால் நீங்கள் யாரை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். உங்களை பற்றி சிந்திங்க, குடும்பத்தை சிந்திங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக 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 அற்புதமான ஆண்டாகவும் அதிர்ஷ்டம் தர ஆண்டாகவும் இருக்கும் என்று சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக மகர ராசிக்காரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.